வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முள்ளங்கியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பாதுகாக்கிறதுக்கு இயற்கை நமக்கு அளித்திருக்கக்கூடிய உணவுப் பொருள் தான் காய்கறிகள். இந்த காய்கறிகளில் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான நம்மளுடைய உணவுக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு அத்தியாவசியமான சத்துக்கள் அனைத்துமே இந்த காய்கறிகள் நிறைந்திருக்கு. காய்கறிகளில் பல வகைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் முள்ளங்கி. முள்ளங்கியானது ஒரு வேர் காய்கறி. பொதுவாக வேர் காய்கறி பூமிக்கு அடியில் வளருதுங்க இல்லையா? ஸோ இது நிறைய ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்கும். அப்போ நம்ம தொடர்ந்து முள்ளங்கியை சாப்பிடும் போது நமக்கு ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் கிடைத்தே தீரும். ஸோ முள்ளங்கியில் என்னென்ன விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, அது என்னென்ன விதமான மருத்துவ நன்மைகள் நமக்கு கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது முள்ளங்கிங்க. முள்ளங்கியில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அதிகம் இருக்கிறதால செரிமான அமைப்பை சீராக வைக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. முள்ளங்கி அடிக்கடி நம்மளுடைய உணவுகளை நம்ம சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான நார்சத்து செரிமான செயல்பாட்டை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்கும். மேலும் இது பித்தநீர் உற்பத்தியை சீராக்கிறதால கல்லீரல் மற்றும் பித்தப்பையுமே பாதுகாக்கும். மேலும் உடலில் நீர் தேக்கம் அடைந்து உடலில் வீக்கம் ஏற்படுவதையுமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முள்ளங்கி தடுத்துருங்க. இப்போ நம்ம தொடர்ந்து செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளில் அவதிப்பட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நீர் சத்தும் நார் சத்தும் நம்ம குறைவாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்றது அர்த்தம். இப்போ நம்ம அதை மாற்றி முள்ளங்கியெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நீர் சத்து நார் சத்து வளமான அளவில் கிடைக்கும்போது எளிமையாகவே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானம் ஆகிடும். செரிக்கப்பட்ட உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களில் தேங்கி விடாமல் குடல்களிலிருந்து வெளியேற்றிவிடும். இதனால் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி தொடர்பான இந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு ஏற்படாது. ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே வலுப்பெற வைத்துக் கொள்வதற்கெல்லாம் முள்ளங்கியை தொடர்ந்து நம்முடைய உணவுகளை எடுத்துக்கலாம். கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது முள்ளங்கி. முள்ளங்கி கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வேர் காய்கறி ஆகும். இந்த முள்ளங்கியில் அதிக அளவில் நார் சத்து இருக்கிறதால கல்லீரலிருந்து நச்சுக்களை இது வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. கல்லீரலிருந்து கொழுப்பு படிவுகள் இருந்துச்சுன்னா அதை வெளியேற்றுவதற்குமே ஹெல்ப் பண்ணுது. மேலும் முள்ளங்கியில் இருக்கக்கூடிய அந்த என்சைம்கள் தான் என்ன பண்ணுதுன்னா கல்லீரலில் கொழுப்பு படிவதை முன்னாடி தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. எனவே முள்ளங்கி நீங்கள் அடிக்கடி சாப்பிடும் போது கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கிக்கலாம், கொழுப்பு படிவுகளை அகற்றிக்கலாம், கொழுப்பு படிவுகள் படியாமலும் தடுக்கலாம், வீக்கத்தையும் குறைக்க முடியும், கல்லீரலுடைய செயல்பாட்டையே உங்களால் மேம்படுத்த முடியும். அப்போ கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்கழிவுகளை வெளியேற்றி கல்லீரலுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க வைத்து ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக அதை தொடர்ந்து பராமரிக்கிறதுக்கு கல்லீரல் அலர்ச்சி நோய்களிலிருந்தெல்லாம் விடுபடுவதற்கு அந்த நோய்களில் நீங்கள் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாமே தொடர்ந்து நீங்கள் முள்ளங்கி உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது முள்ளங்கிங்க. விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்த முள்ளங்கியானது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. முள்ளங்கியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்களானது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களிடமிருந்து அந்த சேதத்தை நமக்கு தடுக்குது மற்றும் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கும் உதவிகரமாக இருக்கு. முள்ளங்கி அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது நெஞ்சில் தேங்கி இருக்கக்கூடிய சளியை முறித்து உடனடி நிவாரணத்தை தருவதோட உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியுமே நமக்கு அதிகரிக்குது. அந்த இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ அப்போ அந்த இம்யூன் சிஸ்டமே ஒட்டுமொத்தமாக ஸ்ட்ராங் ஆகிறதால அந்த நோய் எதிர்ப்பு மண்டலமே வலுப்படுத்தப்படும் போது புதுசாக எந்த கிருமியுமே நம்ம தாக்கி நமக்கு நோய் வராது. நமக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய நோய்களுமே நம்ம வராமல் தடுத்துக்கலாம். அதுக்காக தான் அந்த இம்யூன் பவர் வேணும்னா முள்ளங்கியை தொடர்ந்து நம்முடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு முள்ளங்கி எடுத்துக்கலாம். காரணம் முள்ளங்கியில் கலோரிகள் குறைவாகவும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகமாகவும் இருக்கு. எனவே இதை அடிக்கடி தங்களினுடைய உணவுகளில் அதிகமாக சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் எடை விரைவில் குறைய ஆரம்பிக்கும். முள்ளங்கியில் இருக்கக்கூடிய அதிக நீர் மற்றும் நார் சத்து வயிற்றை நீண்ட நேரம் நிறைவாக வைத்திருக்கும். அதாவது பசியை கட்டுப்படுத்திடும். இதனால எடையை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். அந்த உணவு பசியை கட்டுப்படுத்தக்கூடிய உணவாக இருக்கணும். போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடலுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கணும். ஏன்னா நம்ம பட்னி கிடந்தாலும் நம்ம உடல் எடையை குறைக்கூடாது. அது கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். இப்போ நம்ம முள்ளங்கி சாப்பிட்டோம்னா பசி எடுக்காது,
குறைவாக தான் நம்ம சாப்பிடுவோம். முள்ளங்கியில் இருக்கக்கூடிய நார் சத்து, நீர் சத்து ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு படிவுகளை அகற்றி நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அதை எரிச்சிரும். இதனால் நமக்கு எந்த விதமான அந்த உடல் எடை வந்து அதிகரிக்கிறதோ அது மாதிரிலாம் எதுவும் இருக்காது. கட்டுக்கோப்பான உடலமைப்பை பெறலாம். தொப்பை, தேவையில்லாத கொழுப்புகள்லாம் நம்ம வந்து கரைத்து கொண்டு ஆரோக்கியமாக இருக்க முடியும். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை சீராக்கக்கூடியது முள்ளங்கிங்க. முள்ளங்கியில் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. இந்த பொட்டாசியம் சத்து தான் என்ன பண்ணும் அப்படின்னா நம் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்படும் போது உடலெங்கும் ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாயும் போது நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். அதே போல் அந்த ரத்த ஓட்டத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே தொடர்ந்து வைக்கிறதுக்கு, சீரான ரத்த ஓட்டத்தை கொடுக்கறதுக்குமே இந்த பொட்டாசியம் சத்து முள்ளங்கியிலிருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஆகவே ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், அந்த உயர் ரத்த அழுத்த பிரச்சனை கொண்டவர்களுக்கு முள்ளங்கி மிகவும் நல்லது. முள்ளங்கியில் இருக்கக்கூடிய பொட்டாசியமானது ரத்த நாளங்களை தளர்த்துறதுக்கும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் ஹை பிபியை கண்ட்ரோல் பண்ணி இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை வந்து கொடுக்கறதால இதய நோய்களினுடைய அபாயத்தையுமே குறைக்கும். இதனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது. நரம்புகளில் இறுக்கங்கள் இல்லை என்றால் உடலெங்கும் ரத்த ஓட்டம் பாயும். ஸோ அப்போ இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும் பொழுது இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும். இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் சீராக கிடைக்கும். இதனால் பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோலாக வச்சுட்டோம்னா இதயத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். ஸோ இதுக்கெல்லாமே நம்ம முள்ளங்கி எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து முள்ளங்கி எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை பெற்று பல்வேறு விதமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.